குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் இதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டில் நிஃப்டி 50 சென்செக்ஸ் யாராவது ப்ராஃபிட் பண்ணிங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி 2 டைம்ஸ் வந்தது. நம்ம நிஃப்டி 50ல் அந்த 24,546 அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலே 24,520 வரையும் போனான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த 24,546 தான் சப்போர்ட்டாக எடுத்து மேலே போனால் நல்லாவே மேலே போச்சு. அங்கே யாராவது யூஸ் பண்ணியிருந்தால் நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதே மாதிரி சென்செக்ஸ்லேயும் நம்ம அந்த சப்போர்ட்டு 80,038 அதை சொல்லியிருந்தேன். அந்த சப்போர்ட்டை தான் அவன் எடுத்திருந்தான். அங்கேருந்து அவன் மேலே போனான். அதுக்கப்புறம் செல்லிங் தான். நான் இதெல்லாம் ஆல்ரெடி சொன்னது தான். மார்க்கெட் கண்டிப்பாக டவுனில் தான் முடியும். ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிற நியூஸ் பெரிய நியூஸ். அதனால் மார்க்கெட்டு கீழே தான் முடியும். எவ்வளோ ஏறினாலும் அது கீழே தான் இறக்குவாங்க. எந்த ஒரு ரெசிஸ்டண்ட்டும் மார்க்கெட் போய் தொடாது அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன். அது மாதிரியே பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. என்ன ஒன்று, நான் சொன்னது ஒரு பெரிய கேப் டவுன் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் நடுவில் என்ன ஆச்சுன்னு தெரியல. எந்த அளவுக்கு கேப் டவுன் வர வேண்டியதோ அதை இன்ட்ராடே செல்லிங்காக முடிஞ்சிருக்கு. நான் நினச்சது ஒரு 200 பாயிண்ட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆகும் தான் நான் உண்மையாலுமே ஃபீல் பண்ணேன். ஆனால் அது ஒரு 16 பாயிண்டில் தான் டவுனில் ஓப்பன் ஆச்சு நிஃப்டி 50. அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக அந்த 200 பாயிண்ட்டு இன்ட்ராடே செல்லிங்கில் தான் வரும்ன்ட்டு. நான் சப்போர்ட்டில் ஒரு ட்ரேட் எடுத்தேன். அங்கே எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் தான் நிஃப்டி 50ல். அதே மாதிரி அது அந்த ரெசிஸ்டண்ட்டை போய் தொட்டுட்டு ஒரு ஈவினிங் ஸ்டார் கேண்டில் பேட்டர்ன் மாதிரி வந்தது. அங்கே ஒரு புட் ஆப்ஷன் ஒன்று வாங்கினேன். அதுவும் எனக்கு ப்ராஃபிட் தான். ஸோ இன்றைக்கி எனக்கு நல்ல ஒரு பிரைட்டான ப்ராஃபிட் டேவாக முடிஞ்சுது. உங்களுக்கும் முடிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு 2-3 பேர் போட்டிருக்காங்க ப்ராஃபிட்டாக அமைஞ்சிது அப்படின்னு. மற்றவங்க யாரும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணலை. இருந்தாலும் பரவாயில்ல. நாளைக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குது. ஃப்ரைடே வேறு. ஃப்ரைடேன்னும் போது நமக்கு எப்போவுமே அது டேஞ்சரான டே தான் இருக்கும். ஆனால் நாளைக்கு ஃப்ரைடேன்றது ஒரு முக்கியமான நாள். ஏன்னா நிஃப்டி 50யோட மந்த்லி எக்ஸ்பைரி இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும். நமக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக நிஃப்டி 50 ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஏன்னா ஃப்ரெஷ் மந்த்லி எக்ஸ்பைரி வரும்போது அது அதிகப்படியாக ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு பல தடவை. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற யூஎஸ் மார்க்கெட் அண்டு டாக்ஸ் ஃபிட்ச் அதோடய நிலவரம்லாம் பார்த்தா எல்லாம் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரொம்பலாம் டவுன் இல்லை, லைட்டாக டவுனில் தான் இருக்குது. அது போக போக மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து மாறலாம். நாளைக்கு நமக்கு நிஃப்டி 50க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் ஒரு நிஃப்டி 50 எனக்கு தோணுது ஒரு லிட்டில் பிட் ஒரு 50 பாயிண்ட் அந்த மாதிரி கேப் அப் வந்தால் அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் 24,591. இந்த 24,591 நிஃப்டி 50 போய் டச் பண்ணால் அதுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தால் கண்டிப்பாக அது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். 24,605 வரையும் போகிறதுக்கான தப்பாக சொல்லிட்டேன். 24,705 வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு மேலேயும் ஒரு புல்லிஷ் கேண்டில் நல்ல மார்க்கெட்டே ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வர மாதிரி இருந்ததுன்னா 24,774 இந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் நாளைக்கு நிஃப்டி 50 கண்டிப்பாக போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் 24,591, ரெண்டாவது ரெசிஸ்டண்ட் 24,705, மூணாவது ரெசிஸ்டண்ட் 24,774. ஒருவேளை ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,456.
இது ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதுக்கு மேலேயும் மார்க்கெட் ஒரு பீரிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுதுன்னா, இந்த 24,456க்கு கீழே வந்ததுன்னா, அது அடுத்த சப்போர்ட்டான 24,340 போய் டச் பண்ணும். அதுக்கும் மேலே அது பீரிஷாக போச்சுன்னா 24,210. ஏன்னா இப்போ இருக்கிறது மார்க்கெட்டோட ட்ரெண்டே வந்து டவுன் ட்ரெண்டு தான். இப்போ இதுக்கு மேலே அது ஃப்ரீ ஃபால் தான். எங்கேயுமே ஒரு அப்ஸ்டக்கல்ஸே கிடையாது, ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு. நான் சொல்கிற இந்த சப்போர்ட் எல்லாம் வெரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அங்கேருந்து விழறதுக்கு இந்த 24,456 அதெல்லாம் வந்து தொட்டுட்டானா கண்டிப்பாக 24,200, 24,000, 23,800 இதெல்லாம் போயிடுவான் நிஃப்டி 50. அதனால் இந்த 24,456க்கு கீழே வரவே கூடாது நிஃப்டி 50. வந்ததுன்னா கண்டிப்பாக 24,000 போய் டச் பண்ணிவிடுவான். அப்புறம் இன்வெஸ்டர்ஸு போட்டு வச்சுருக்காங்க, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே பாழாக போகும். பட் கொஞ்சமாக வச்சுருக்கவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல்ரெடி 1000 ஷேரு, 2000 ஷேரு, 3000 ஷேரு வச்சுருக்கவங்களுக்குலாம் மன கஷ்டம், கவலை எல்லாம் வரும். அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும் அப்படின்றத நான் பல தடவை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும். லாங் டேர்மை பற்றி நமக்கு கவலையே இல்லைங்க. அது 5-6 வருஷத்துக்கு மேலே இருக்க போகிறது. நாளைக்கு மார்க்கெட்டு இப்படியே இன்றைக்கி இருக்கிற மாதிரியே 5 வருஷத்துக்கும் அப்படியேவா இருக்கும்? இருக்காது. ஸோ அது மாறக்கூடியது. நமக்கு லாங் டேர்மை பற்றி கவலையே இல்லை. ஆனால் ஷார்ட் டேர்மில் பெரிய குவான்டிட்டிஸ் வச்சுருக்கவங்களெல்லாம் மனசு பயங்கரமாக வலிக்கும். அதை சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அடுத்தது சென்செக்ஸ். சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி 705 பாயிண்ட்டு டவுனு, 80,080 முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி சென்செக்ஸ் கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. நம்ம சப்போர்ட்டு 80,038 தான் அவன் எடுத்தான். அது ஆல்ரெடி சொன்னது தான். அங்கேருந்து மேலே போனால் நல்லாவே போச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து செல் ஆஃப் ஆச்சு. நாளைக்கு நம்ம சென்செக்ஸ் ஒரு வேளை கேப் அப் ஆச்சுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து 80,524. இந்த 80,524ஐயும் உடச்சி மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் இருந்தால் 80,727. ஏன் இது கரெக்டாக அவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள் 27, 4, 5 அப்படின்னு சிங்கிள் நம்பர்லாம் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா 2-3 பேர் கேட்டிருக்காங்க. ஏன்னா நான் டெக்னிக்கலில், நான் சார்ட்டில் எனக்கு என்ன அந்த இடத்துல நம்பர்ஸ் வருதோ நான் இருக்கிறத ரவுண்ட் ஃபிகரெல்லாம் சொல்லவே மாட்டேன். என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை நான் உங்ககிட்ட அப்படியே ஓப்பனாக பேசுகிறேன். மற்ற யூடியூப்பில் வந்து சொல்லுவாங்க, இப்போது 80,524 அது ரெசிஸ்டண்ட்டு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னா அவங்க அதையே 80,600ன்றுவாங்க. ஸோ அந்த பிட்வீன் நம்பர்ஸ்குள்ளே அது எங்கே வேணால் ரெசிஸ்டண்ட் எடுத்துகிட்டு திரும்பலாம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். பட் நான் அப்படி இல்லை. நான் இருக்கிறது என்ன வருதோ அதை தான் அப்படி அக்யூரேட்டாக சொல்கிறது. அது 2-3 பேர் கேட்டதுனால சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து 80,524. அதுக்கும் கீழே வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் வந்தால், புல்லிஷ் கேண்டில் வந்தால் 80,707. அதுக்கும் மேலே புல்லிஷாக போச்சுன்னா 81,281. ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சிச்சு. இந்த 50% டேரிஃப் அந்த நியூஸுக்கான இம்பேக்டெல்லாம் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிடுச்சு. அன்றைக்கி லாஸ்ட்டு டியூஸ்டேவும் நடந்தது, இன்றைக்கி தேர்ஸ்டேவும் நடந்து முடிஞ்சிச்சு. மறுபடியும் அந்த நியூஸால் இது இறங்குன்னு கேட்டால் அந்தளவுக்குலாம் இறங்காது. வாய்ப்புகள் கம்மி தான் இனிமேல். அதை வச்சு நான் நாளைக்கு ஒரு புல்லிஷாக கூட முடியலான்னு தோணுது. அப்புறம் சென்செக்ஸுக்கான இருக்கிற ஒரு வேளை சென்செக்ஸ் நாளைக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 79,810. இந்த சப்போர்ட்டையும் உடச்சி அவன் கீழே போகிறான்னா 79,578.
இதுக்கும் மேலே அது போகும் அப்படின்னு எதிர்பார்த்தா கடைசியாக இருக்கிற சப்போர்ட்டு 79,325. இந்த 3 சப்போர்ட்டுக்குள்ளே நாளைக்கு சென்செக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஒரு புல்லிஷாக தான் முடியுமோ அப்படின்னு தோணுது. நிஃப்டி 50யும் சென்செக்ஸும் பார்க்கலாம் எப்படி முடியுதுன்ட்டு. இந்த ரெசிஸ்டண்ட் இந்த சப்போர்ட்டெல்லாம் வரும்போது இந்த மணியை நான் ஆல்ரெடி பல தடவை ஒவ்வொரு வாட்டி இதை தான் சொல்கிறேன். இந்த மணியை மட்டும் ஆப்ஷன் இடுங்க. அதுதான் நமக்கு லாபம் ப்ராஃபிட் தரக்கூடியது. அவுட் ஆஃப் த மணி, அட் த மணி இதெல்லாம் எடுத்திங்கன்னா அட் த மணி கூட ஓரளவுக்கு பரவாயில்ல தான், அது கொடுக்கும். அவுட் ஆஃப் த மணிலாம் கையே வைக்காதீங்க. அவுட் ஆஃப் மணியில் கை வைக்கிறது எப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற காசை நம்மளே மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி. ஏன்னா நம்ம அவுட் ஆஃப் த மணி இப்போது நிஃப்டி 50 24,500 இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஒரு 211 பாயிண்ட் மைனஸில். நம்ம இன்றைக்கி மார்க்கெட் வந்து கண்டிப்பாக மேலே வராதுன்னு நான் ஆல்ரெடி ஆணி அடித்த மாதிரி சொன்னேன் நேற்றே. அப்போது நம்ம 24,800 900 அவுட் ஆஃப் த மணியெல்லாம் வாங்கி வச்சா அது எங்கே நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும்? டைம் டிகேல டோட்டலாக அது காலி ஆகிடும். ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவுட் ஆஃப் த மணியை கையே வைக்கக்கூடாது. கையை வச்சோம்னா நம்ம கையை நம்மளே போய் நெருப்பில் கருக்கிக்கிற மாதிரி தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கு நிஃப்டி 50 அண்டு சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.